ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து சைன் ரூலும் கொசைன்ஸ் லாவும் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா. இந்த ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா எதுக்கு அப்படின்னா சைடை பற்றி தான் பேசுவோம். ஓகேங்களா, சைட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஸோ ஏங்கிற ஒரு சைட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ இல்லாமல் 2 சைடு இருக்கும்லன்னு ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கோங்க. இது எல்லாமே ஒரே மாடல் தான் இருக்கும். நம்ம அங்கே தான் மைனஸ்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா, தென் வந்து நீங்கள் காஸ் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா காஸ் ஆங்கிள் இருக்குல்ல அதை எழுதணும். பி வந்துச்சுன்னா காஸ் சி இன்னொரு ஆங்கிள், சி வந்துச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிற காஸ் பி வரும். ஓகேங்களா, இப்போ இதே மாதிரி பிக்கு எழுதலாமா? ஃபர்ஸ்ட் 2 சைடு பேலன்ஸ் உள்ள காஸ் ஆங்கிள் ஏ பி பேலன்ஸ் உள்ள காஸ் ஆங்கிள். ஓகேங்களா, இதுதான் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 times a sin square c by 2 plus c sin square a by 2. டைரக்டாக நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இல்லை, பட் மோஸ்ட்லி இந்த ப்ரொஜெக்ஷன் இங்கே பாருங்களா அந்த a இன்ட்டு சம்திங் ப்ளஸ் c இன்ட்டு சம்திங்னு இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பி ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அது நம்ம சைன் வந்து ஏதாவது இந்த மாதிரி காஸ்ட் எழுத முடியுதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் என்ன அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸில் படிச்சிருக்கும் போது இம்பார்ட்டன்ட் கூட சொல்லியிருப்பேன். cos 2a equal to 2 cos square a minus 1 சொல்லியிருப்பேன். ஓகேவா, இது இருக்கு. இதுக்கு ஆக்சுவலாக cos 2a நம்ம 4 ஃபார்முலா பார்த்துருப்போம். இன் டர்ம்ஸ் ஆஃப் டேன்ல பார்த்துருப்போம், இன் டர்ம்ஸ் ஆஃப் போத் காஸ் அண்ட் சைன்ல பார்த்துருப்போம். பட் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுற போகிறோம் அப்படின்னா cos 2a equal to 1 minus 2 sin square a அதை யூஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன தேவைன்னா சைன் ஸ்கொயர் தான் வேணும். ஸோ இது இங்கே கொண்டுட்டு போய்க்கோங்க. 2 sin square a equal to 1 minus cos 2a. ஓகேங்களா, தென் இந்த 2 இங்கே வரணும், 1 by டிவைடில் வரும். ஸோ 1 by 2 into 1 minus cos 2a வரும். நம்மளுக்கு ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா ஒரு இதில் c by 2 இருக்குது, அதில் a by 2 இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஒரு வேளை a by 2 போட்டிங்க அப்படின்னா 1 by 2 into 1 minus cos ஏக்கு பதிலாக 1 by 2 போடணும். ஸோ 2 into 1 by 2ங்கிறப்ப 2 கேன்சல் ஆகி வெறும் a மட்டும் கிடைக்கும். 1 minus cos a கிடைக்கும். அப்போ c போடுறப்ப sin square c by 2 equal to 1 by 2 into 1 minus cos c கிடைக்கும். ஓகேவா, அதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? என்ன வரும்? 2 into a அப்படியே இருக்கும். sin square c by 2 பதிலாக ஒன்று கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். என்ன அப்படின்னா 1 by 2 into 1 minus cos c கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். பிளஸ் c into 1 by 2 into 1 minus cos a அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். கரெக்டா அது? ஓகே, இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த 2 காமனாக வெளில எடுக்கலாம் டினாமினேட்டரில். அப்புறம் இந்த ஏ உள்ள கொண்டுட்டு போகிறேங்க. a minus a cos c plus c minus c cos c. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 by 2 அப்படியே இருக்கட்டும், இந்த a plus c அப்படியே இருக்கட்டும். இதில் வந்து நான் cos a மட்டும் மைனஸ் a plus c அப்படியே இருக்கட்டுமா? இல்லை ஆக்சுவலாக ஓகே a plus c அப்படியே இருக்கட்டும். இதில் வந்து நான் மைனஸை காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா a cos c. ஆக்சுவலாக இங்கே 2 இருக்குது. ஓகேவா, நான் 1 போட்டேன். a plus c மைனஸ் காமன் எடுத்தால் a cos c plus c cos a கிடைக்கும். ஓகேங்களா, இது என்ன பண்ணலாம் 2 by 2 1 ஆகிடும். 1 into a plus c மைனஸ் a cos c plus c cos a அப்படிங்கிறது இங்கே இருக்குது. b பை ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா b போடலாம். ஸோ a plus c minus b ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்களேன். சால்வ் b cos square c by 2 plus c cos square b by 2 இன் டர்ம்ஸ் ஆஃப் கேன்னு கேட்டிருக்காங்க. கேங்கிறது பெரிமீட்டர் இந்த இடத்துல அவங்க டினோட் பண்ணியிருக்காங்க கொஸ்டின்லேயே. ஸோ இது பார்க்குறப்ப b இன்ட்டு சம்திங் ப்ளஸ் c இன்ட்டு காஸ் சம்திங் காஸ்ட்னே இருக்குது. ஸோ டேரெக்டாக இந்த ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு தெரியுது. ஸோ இந்த காஸ் ஸ்கொயர் வந்து நம்மளால் காசாக மாற்ற முடியுதான்னு பார்க்குறோம். ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணுறோம்னா cos 2a ஃபார்முலா நான் போன தடவை இங்கே எழுதுனேன். ஃபர்ஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் cos 2 இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட்டில் ஃபஸ்ட்டு எழுதுனேன். ஓகேங்களா, cos 2a நம்மளுக்கு என்ன வேணும்னா cos ஸ்கொயர் வேணும். ஓகேங்களா, ஸோ அப்போ இதை எங்கே கொண்டுட்டு வந்துடலாம். cos 2a plus 1 equal to 2 cos square a இருக்கும். நம்மளுக்கு தேவை cos ஸ்கொயர் தான். cos ஸ்கொயர் ஏங்கிறப்ப 1 by 2 into cos 2a plus 1 வரும். a இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல c by 2 ஒரு இடத்துல b by 2 இருக்குது. ஸோ இப்போ cos ஸ்கொயர் b by 2 போட்டோம் அப்படின்னா 1 by 2 into cos 2 கேன்சல் ஆகி cos b plus 1 கிடைக்கும். அப்போ cos ஸ்கொயர் c by 2 அப்படிங்கிறது 1 by 2 into cos c plus 1 கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? என்ன இருக்கு
b cos square c by 2 plus c cos square b by 2 இருக்கு. இதை cos square c by 2 க்கு பதிலாக நம்ம 1 by 2 into cos c plus 1 எழுதலாம். 1 by 2 into cos c plus 1 plus c அப்படியே இருக்கு. cos square b by 2 க்கு பதிலாக ஆக்சுவலாக 1 by 2 வெளில வரணும். cos b plus 1 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, இதுல இருந்து 1 by 2 காமனா வெளில எடுத்துடலாம். அந்த b உள்ள கொண்டுட்டு போயிடலாம். ஓகேவா, b cos c plus b plus c cos b plus c. ஓகேங்களா, என்ன பண்ணலாம், b plus c, இந்த b plus c அப்படிங்க எழுதுறேன். இங்க b cos c c cos b, இது எங்க இருக்கு அப்படின்னா b cos c plus c cos bங்கிறது a. பை ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா a ன்னு எழுதலாம். a plus b plus cங்கிறது தான் பெரிமீட்டர். ஓகேங்களா, நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்துருப்போம். பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் டிவைடட் பை 2ன்னு இருக்கும். பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் என்னன்னா நம்ம கேன்னு வச்சிருக்கோம். ஸோ k by 2 இஸ் யுவர் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா.